அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை ஆசீர்வதிக்கப்பட்ட ஓர் அறிக்கை. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து இராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். சங்கீதம் 17:3. கர்த்தருடைய இரகசிய வருகைக்கென்று காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மெய்யான தேவ பிள்ளையின் அறிக்கையும் இதுவாகவே இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் தேவன் தன்னுடைய இருதயத்தை பரிசோதித்து இராக்காலத்தில் தன்னை விசாரித்து வெளிப்படையாக பல்வேறு வழிகளில் புடமிட்டு பார்த்தும் யாதொரு தீய நோக்கத்தையோ அல்லது உத்தேசத்தையோ தன்னுடைய இருதயத்தில் காணவில்லை என்று கூறுகிறான். இங்கு இராக்காலம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் இருள் நிறைந்த சமயங்களை காட்டுகிறது. செழிப்பான காலங்களில் நம்முடைய இருதயம் தேவனோடு செம்மையானதாக இருக்கக்கூடும். எந்த ஒரு தவறான நோக்கமும் நம் இருதயத்தில் உட்பிரவேசிக்க நாம் இடமளிக்காமல் இருக்கக்கூடும். ஆனால் நம்முடைய ஜீவியத்தின் இரவுகளில், அதாவது சகலமும் துக்கம் நிறைந்ததாகவும் இருள் சூழ்ந்ததாகவும் இருக்கையிலும் கூட தேவன் நம்மை சந்திப்பார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அச்சமயங்களில் நம்முடைய இருதயம் தேவ கிருபையினால் நிரப்பப்பட்டிராவிடில் தீய எண்ணங்களும் கேள்விகளும் நம்முடைய மனதை நிரப்ப நாம் இடமளித்து நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் சென்றுவிடக்கூடும். நீர் ஒன்றும் காணாதிருக்கிறீர், எந்த ஒரு தீய நோக்கத்தையும் என்னில் காணாதிருக்கிறீர் என்ற சங்கீதக்காரனின் சாட்சி மெய்யாகவே நமக்கு தைரியமூட்டுவதாயிருக்கிறது. இந்த சங்கீதம் பின்வரும் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையின் நிச்சயத்தோடு முடிவுறுகிறது. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். வசனம் 15. நான் விழிக்கும் போது என்பது இங்கு நான் உயிர்த்தெழும்போது என்று பொருள்படும். ஆனால் எப்பொழுதோ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்டாகும் விழிப்புணர்வு ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் சாயலை நமக்குள் பொழிந்திரள வேண்டும். நாம் நமக்குள் எவ்வளவு அதிகமாய் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமான திருப்தி உடையவர்களாக இருப்போம். உண்மையில் கர்த்தருடைய முகத்தை காண்பது போல வேறெதுவுமே ஒரு பரிசுத்தவானை பூலோகத்திலோ அல்லது பரலோகத்திலோ திருப்திப்படுத்த முடியாது. மறுபக்கத்தில் இவ்வுலகத்தின் காரியங்கள் நம்மை மென்மேலும் திருப்தியற்றவர்களாகவும் சந்தோஷமற்றவர்களாகவும் மட்டுமே மாற்றும். மேலும் அவை நம்மை மென்மேலும் எரிச்சல் உள்ளவர்களாகவும் வியாகுலம் உள்ளவர்களாகவும் கவலை உள்ளவர்களாகவும் மாற்றும். ஆகவே நாம் மென்மேலும் திருப்தி உள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தருக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய திவ்ய சுபாவங்களாகிய தூய்மை, தாழ்மை, சாந்தம் போன்றவற்றுக்காகவும் அனுதினமும் அதிகமான பசியும் தாகமும் உள்ளவர்களாயிருப்போமாக. தான் கர்த்தருடைய முகத்தை நிச்சயமாக காணலாம் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அவனுடைய இந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாய் இருந்தது அவனுடைய சுத்த இருதயமே ஆகும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கிறிஸ்துவின் சாயலை காட்டிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தான் அடைந்து கொள்ளும்படி ஆசிக்க வேண்டிய அதிக மேன்மையான காரியம் வேறொன்றும் இல்லை. Morning Manna, October 31st. Blessed Confession. Thou hast proved mine heart, thou hast visited me in the night, thou hast tried me, and shall find nothing. I am purposed that my mouth shall not transgress. Psalm 17:3. This should be the testimony of every true child of God who is awaiting the coming of the Lord. The psalmist says that God proved his heart and visited him in the night seasons and tried him, that is obviously in different ways, and did not find any evil intention or purpose in his heart. The night here shows the dark seasons of our spiritual life. Our heart may be right with God in times of prosperity. We may not let any wrong purpose or intention set in. But we should know that God will also visit us in the nights of our life when everything is bleak and gloomy. At such times, if our heart is not filled with the grace of God, we can go away from the Lord by allowing evil thoughts and questions to flood our mind. The testimony of the psalmist is indeed encouraging. You shall find nothing, no evil purpose in me. The psalm ends with a blessed assurance of hope. As for me, I will behold thy face in righteousness.
I shall be satisfied when I awake with thy likeness. When I awake means when I am resurrected. But now every awakening in our spiritual life should bestow more of Christ's likeness to us. The more we have Christ in us, the more satisfied we will be. In fact, nothing in earth or in heaven can satisfy a saint as much as seeing the face of the Lord. The things of this world, on the other hand, only make us more and more dissatisfied and discontented, which in turn makes us more and more fretful and anxious and worried. Let us therefore daily hunger and thirst for more and more of Him, for more of His divine character, more of His purity, His humility, His meekness, His grace, etc., so that we can be satiated more and more. David had the confidence that he would surely see the Lord's face. It was his pure heart that was the greatest incentive for this hope. Blessed are the pure in heart, for they shall see God. There is nothing greater that a child of God can covet than the likeness of Christ. Praise the Lord.